My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. CENTAC பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 3 காலேஜ் இருக்குது. இந்த 4 கல்லூரிகளில் தமிழ்நாட்டு மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறதாக இருந்தாலோ அல்லது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே உள்ள தனியார் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேரணும் அப்படின்னாலோ இந்த சென்டாக்ல ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்ரி. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் விண்டோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின தெளிவான இதையும், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், எங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின கம்ப்ளீட் டெமோ அப்படிங்கிறது போடுறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கொடுத்துரும். அண்ட் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கூட கீழே கமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்கள். அடுத்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் அந்த கமெண்ட்ஸ்க்குரிய கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம செப்பரேட்டாக எடுத்துடலாம். ஸோ சென்டாக் உங்களுக்கு வெப்சைட் நல்லா தெரியும், centacpuducherry.in இதான் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்டாக் அவங்களுடைய வெப்சைட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணி லோகோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ யூஜி நீட் வெப்சைட் டேஷ்போர்டு அப்படி இருக்கு இல்லைங்களா, நீங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ கேண்டிடேட் மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, கீழே லாகின் ஐடி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்றதுனால ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஒரு கேரக்டர் வந்து அப்பர் கேரக்டர்லையும் அண்ட் மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. உங்களுக்கு பாஸ்வேர்டு வைக்க தெரியுமே. ஸோ பாஸ்வேர்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிருங்க அப்படின்னா டிக்ளரேஷன் ஐ ஹியர்பை அக்செப்ட் டு ரிசீவ் SMS அண்ட் இமெயில் மெசேஜஸ் ஃப்ரம் சென்டாக் ரிகார்டிங் அட்மிஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் உங்களுடைய இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது சென்டாக்ல முடிஞ்சிடும். ஸோ அதுதான் உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP அப்படிங்கிறது வரும். ஸோ OTP கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓவர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா 5 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்புறம் அகாடமிக் மார்க்ஸ், அட்டாச்மெண்ட்ஸ், பேமெண்ட் அண்ட் வியூ அண்ட் சப்மிட். இதுதான் ஃபைனல் ப்ராசஸ் முடிக்கும் போது தான் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் அப்ளிகேஷன் ஆல்ரெடி சப்மிட்டட் ஃபார் யூஜி நான் நீட் கோர்சஸ், அதாவது நீங்கள் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கோ அல்லது வேறு ஏதாவது அங்கே சென்டாக்ல நீங்கள் இன்ஜினியரிங் அண்ட் BVSC இந்த மாதிரி வேறு கோர்சஸ், BVSCலாம் நீட் பேஸ்டு, நீங்கள் நான் நீட் கோர்சஸ் லைக் பேராமெடிக்கல் கோர்சஸ், இன்ஜினியரிங் அல்லது வேறு ஏதாவது கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அதனுடைய ரோல் நம்பரை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய நம்பரை அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் பெரும்பாலும் அப்படி பிரிக்க மாட்டீங்க, ஒரு வேளை இருந்தீங்கன்னா அதை போட்டுருங்க. இப்போது நேம் ஆஃப் த கேண்டிடேட், பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் ஆஃப் த கேண்டிடேட் டிஃபால்ட்டாக வந்துடும். ஃபாதர் நேம், மதர் நேம் அப்படிங்கிறது மட்டும் இங்கே வரும். அங்கே ஃபாதர் நேம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மதர் நேம் என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிச்சிட்றேன். உங்களுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ண சொல்லும், மேல், ஃபீமேல் அண்ட் அதர்ஸ். ரிலீஜன் ஒரு ட்ராப் டவுன் விண்டோ வரும். உங்களுடைய எல்லா ரிலீஜனும் ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அண்ட் அதர் ரிலீஜன்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். செலக்ட் பண்ணிக்கோங்க. மதர் டங் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் அப்படிங்கிறது மேண்டேட்ரியாக கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா கேண்டிடேட்ஸோடைய ஆதார் நம்பர் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அண்ட் தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ், இந்த இடத்துல பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்களுக்கு ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டிக் கொடுத்துட்டிங்கன்னா இதுலேயும் என்னென்ன டிக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இதில் ஃபில் ஆகிடும். ஸோ இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கிளைம் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிள். இதில் சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் நீங்கள் பண்ண போகிறதில்ல. இனிஷியலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. பேஸ்ட் ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன் மெரிட் லிஸ்ட், ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது சென்டாக்ல வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், நீங்கள் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா புதுச்சேரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அதர் ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். NRIயாக இருக்கிறீங்க அப்படின்னா NRI அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. FN ஃபாரின் நேஷனல், OCIனா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. ஸோ உங்களுடைய கேட்டகரி எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து நம்மள தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் இங்கே பெரும்பாலும் அப்ளை பண்ணுறதுனால அதர் ஸ்டேட் அப்படிங்கிறத நான் இங்கே கிளிக் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் பட் அகைன் ஐ எம் கோயிங் ஃபார் NRI கேட்டகரி. அப்போது நான் என்ன பண்ணுறேன், NRI ஸ்பான்சர்ஷிப்பில் எஸ் ஆர் நோ, எஸ்ஸை கொடுத்துட்டிங்கன்னா NRIக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அங்கே உள்ள பாண்டிச்சேரியில் உள்ள NRIக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. நோ கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வராது. ஸோ பேஸ்ட் ஆன் த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி ஆர் கேட்டகரி, உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டில் ஜென்ரல், OBC, SC, ST இது மென்ஷன் ஆகிருக்கும் இல்லைங்களா,
இதை நம்ம மாற்ற முடியாது. அதில் நீட் ஸ்கோர் கார்டில் என்ன இருக்கோ அதான் உங்களுடைய கேட்டகரி, சரிங்களா? ஸோ ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அதில் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஆர்ஐ போடலைன்னா 2000 rupees மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வரும். என்ஆர்ஐஎஸ் கொடுத்தீங்கன்னா 5000 rupees காமிக்கும். நான் பின்னாடி ரெண்டுமே காமிக்கிறேன். இப்போ வந்து அகாடமிக் அப்படிங்கிற டேட்டாக்குள்ளே வந்துருக்கிறோம். அகாடமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பர்சனலியே தான் அதில் வந்து நம்ம பார்க்குறோம் மேனேஜ்மெண்ட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஆனால் அதர் ஸ்டேட் செலக்ட் பண்ணதுனால நமக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஒன்லி அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் நீட்டினுடைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கேட்கும். உங்களோட நீட் அப்ளிகேஷன் நம்பர், நீட் ரோல் நம்பர், நீட்டில் நீங்கள் வாங்கின உங்களுடைய ஸ்கோர், நீட் இந்த வருஷம் அது டிஃபால்ட் அங்கே வந்துடும். ஆல் இண்டியா ரேங்க் நீட்லேயே வந்து நீட் ஆல் இண்டியா ரேங்க் ஃபார் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேங்க் கேட்டகரி ரேங்க் போட்டுறாதீங்க, ஆல் இண்டியா ரேங்க் ஃபார் கவுன்சிலிங் அதை வந்து எழுதிடுங்க. அண்ட் மேக்ஸிமம் மார்க் 720 பை டிஃபால்ட் அங்கேயே வந்துடும். இதுக்கு அடுத்து இந்த அகாடமிக்கில் நீங்கள் அடுத்து கொடுக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய மார்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். இதில் வந்து ப்ளீஸ் என்டர் மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் இன் யுவர் 12th மார்க் ஷீட். சப்ஜெக்ட் நேம்ஸ் இங்கே பாருங்க, லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2 கொடுத்துருக்காங்க. பொதுவாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க. சில சிபிஎஸ்சியில் நீங்கள் 2 லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் ஒரே ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டு வேறு ஏதாவது அடிஷ்னல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து இன்கேஸ் நீங்கள் லாங்குவேஜ் 1 வந்து இங்கிலீஷாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் கொடுங்க, தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் போட்டுட்டு மார்க்ஸ் கோட் எவ்வளோ அப்படிங்கிறத போட்டுருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து படிக்கலைங்க போட்டுருக்காங்க பாருங்க, கேண்டிடேட் வித் 1 language in qualifying examination may select no language. இந்த செகண்ட் இதில் நோ லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் மார்க் 0 போட்டுட்டு மார்க்ஸ் கோடும் 0 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. மார்க்ஸ் கோடும் 0 இன் லாங்குவேஜ் 2 அப்படிங்கிறத அவங்களே கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் வந்து அந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் திஸ் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்கள் வேறு ஏதாவது குரூப் படிச்சிருந்தீங்கன்னா வேறு ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா அதை போடுங்க. ஸோ அது போட்டுட்டு 100 மார்க்ஸுக்கு அண்ட் டோட்டலாக நீங்கள் வாங்கின மார்க்ஸ் என்ன இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுவே டோட்டல் பண்ணி அவுட் ஆஃப் 500, அதாவது லாங்குவேஜ் 1 போட்டோம் இல்லைங்களா, அது ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் 4 சப்ஜெக்ட் நீங்கள் போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக 500 எடுத்துகிட்டு அதுவே மார்க்ஸ் அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ணிடுது. இதில் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. அடுத்ததாக ஃபைல் அட்டாச்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அட்டாச்மெண்ட்ஸுங்கிற டேபுக்கு வந்துட்டோம். இதில் தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனுடைய சைஸ் லிமிட் அப்படிங்கிறது வந்து 100 KB to 500 KB அப்படிங்கிறதா சைஸ் லிமிட் ஃபார் ஆல் த PDF எல்லா டாக்குமெண்ட்ஸுக்குமே 100 KB to 500 KB. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கேட்டுருக்குறாங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 KB to 50 KBக்குள்ளே சைஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? நீட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த ஃபோட்டோவை போட்டிங்களோ அதே ஃபோட்டோவை தான் நீங்கள் இப்போது அப்ளை பண்ணணும், சரிங்களா? அதே ஃபோட்டோவை தான் யூஸ் பண்ணணும். நேம் அண்ட் டேட் இருக்கணுமா சார்னா அது ஆப்ஷனல். நீங்கள் நேம் அண்ட் டேட்டோடு இருந்துச்சுன்னா அதுவே போடுங்க, இல்லைனா அந்த ஃபோட்டோவை போடுங்க, சரிங்களா? அதே ஃபோட்டோவை யூஸ் பண்ணுங்கள். சிக்னேச்சருக்கும் இதே சைஸ் தான், ஓகேங்களா? சிக்னேச்சருக்கும் 10 KB to 50 KB தான். மற்றதெல்லாம் இப்போ பாருங்கள், பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கு. இப்போ வந்து 100 KB to 500 KB வரைக்கும் அக்செப்ட் பண்ணோம். மோர் தென் 500 KB இருந்தால் என்ன பண்ணுறது சார் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எப்படி ஃபைல் சைஸை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது போட்டுருங்க. there are so many other tools, plenty of tools வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெட்டில் போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்லேயே உங்களுடைய ஃபோன், உங்கள் லேப்டாப்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ இருக்கக்கூடிய இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை மொபைலில் பண்ணாதீங்க, லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ பண்ணுங்கள். அதான் அட்வைசபிள். எதுவாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸாக நீங்கள் 5 வருஷம் படிக்க போகிற ஒரு கோர்ஸு, அதை சாதாரணமாக ஒரு ஃபோனில் பண்ணி மிஸ்டேக் பண்ணி அதனால் பின்னாடி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்ண பசங்களை பார்த்துருக்குறோம். அதனால் ஒரு வருஷம் விட்டு இந்த வருஷம் கவுன்சிலிங் வர பசங்களையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நான் கூப்பிட்டு இன்டர்வியூ கூட எடுக்க முடியும். அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அண்ட் இதனால் நீங்கள் ஞாபகமாக ஃபோனில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய சைட்லேருந்து நான் உங்களுக்கு வைக்கிற ரிக்வஸ்ட். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், நீட்டினுடைய ஸ்கோர் கார்டு அப்லோட் பண்ணும்போது ரீரிவைஸ்டு ஸ்கோர் கார்டை அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? அப்லோட் பண்ணுங்கள். ரீரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு, அவங்க தான் 3 ஸ்கோர் கார்டு விட்டுருக்காங்க, நம்ம பசங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ரீரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு கடைசியாக வந்து ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணி அதை அட்டாச் பண்ணுங்கள். இதெல்லாம் அப்லோட் பண்ணுங்கள். நிறைய டாக்குமெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அட்டாச்மெண்ட்ஸ், நான் NRIS கொடுத்ததுனால எனக்கு என்னென்ன கேட்குதுன்னு பாருங்கள். பாஸ்போர்ட், வேலிட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் இது வந்து கேட்குது. வேலிட் ரெசிடென்ட் வீசா ஆர் க்ரீன் கார்டு ஆர் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் ஆர் OCA கார்டு இது கேட்குது. அண்ட் NRI அஃபிடவிட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கேட்குது. எம்பசி சர்டிஃபிகேட் நீங்கள் நோ கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது அப்படிங்கிறது வராது, பிரச்சனை இருக்காது, ஓகேங்களா? ஏன்னா வி கேன் நாட் கிளைம் ரிசர்வேஷன் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. NRIயில் மட்டும்தான் இந்த டாக்குமெண்ட்ஸ், NRI போட்டதுனால NRI ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேட்குது. அடுத்ததாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டெப் போயிடும். இந்த எல்லா ஃபைலும் அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா
நீ அட்டாச் பண்ண ஃபைல் கரெக்டாக ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். பேமெண்ட் நீட் டு பே 5,000 rupees. என்ஆர்ஐ போட்டதுனால நீங்கள் என்ஆர்ஐ போடலை அப்படின்னா உங்களுக்கு 2,000 rupees அப்படிங்கிறது காமிக்கும். பே பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் ஆஃப்டர் த பேமெண்ட் இஸ் டன் வில் பி மூவ் ஆன் டு த இந்த ஸ்டேஜ், அதாவது வியூ அண்ட் சப்மிட். உங்களுடைய பிடிஎஃப் அப்படி ஒரு ப்ரிவ்யூ ஓப்பன் ஆகும். அந்த ப்ரிவ்யூவை நம்ம நிறைய டேட்டாவை ஹைட் பண்ணணுன்றதுனால அதை நான் இங்கே போடலை. ஸோ ப்ரிவ்யூ ஓப்பன் ஆகும். ப்ரிவ்யூவை பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அல்லது ஃபோன்லேயே வச்சுருந்தீங்கன்னா கூட, அல்லது லேப்டாப்பில் கம்ப்யூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கூட ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா மட்டும் ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் we cannot change anything in the application. ஸோ உங்களுடைய நேம், அப்ளிகேஷன் நம்பர், நீட்டருடைய ரோல் நம்பர், நீட் அப்ளிகேஷன் நம்பர், நீட் ஸ்கோர் கார்டு, ரீரிவைஸ் ஸ்கோர் கார்டு அப்லோட் பண்ணியிருக்கவா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணேன், என்னோட ஃபோட்டோ தான் அங்கே ஓப்பன் ஆயிருக்கா. போன தடவை என்னாச்சு தெரியுமா, நீட் அப்ளை பண்ணும்போது ஒரு கேண்டிடேட் ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு ஒரு பர்டிகுலர் XRY அந்த ப்ரௌசிங் சென்டரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் ப்ரௌசிங் சென்டர்ஸில் போய் பண்ணுவாங்கல்ல, இந்த பொண்ணோட ஃபோட்டோவுக்கு பதிலாக வேறு ஒரு பையனோட ஃபோட்டோவை போட்டு அட்டாச் பண்ணிட்டாங்க. அப்லோடெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எடுத்து அந்த இதை பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போது தான் பயங்கர ஷாக். லைக் வேறு ஒரு கேண்டிடேட்டுடைய ஃபோட்டோவே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி என்டிஏக்கு மெயில் பண்ண சொன்னோம். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பர்சன் கூட, அந்த கேண்டிடேட் கூட பேச முடியல நம்மளால். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய இடத்துல நடக்குது. அதனால் ஃபோட்டோ செலக்ட் பண்ணும்போது, சிக்னேச்சர் செலக்ட் பண்ணும்போது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது ஃபைல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன காலம் இருக்கும், ஒரு சின்ன இமேஜ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே உங்களுடைய ஃபோட்டோ தான் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுடைய கடமை. இதை நீங்கள் தப்பு இல்லாமல் செஞ்சுருங்க. ஃபைனல் சப்மிட் பண்ணிடுறது அப்படிங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அட் சேம் டைம் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சென்டாக் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து ஒன்லி ஃபார் த ரிஜிஸ்ட்ரேஷன். சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி இதில் எந்த இதுவுமே கிடையாது. நீங்கள் இனிமேல் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. அது எப்போனா ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுடைய லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ 6ஆம் தேதிக்கு மேலே தான் கவுன்சிலிங்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும், அதாவது ஷெடியூல் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரத்தில் இதே மாதிரியான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இதே மாதிரியான ஒரு இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் த ரிஜிஸ்ட்ரேஷன் ரேங்க் லிஸ்ட் வில் பி ரிலீஸ்ட் பை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் தான் நம்மளுடைய கட் ஆஃபை தீர்மானிக்கக்கூடிய ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டு மாணவர்கள் சென்டாக்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். யூ கேனாட் அப்ளை ஃபார் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். பாண்டிச்சேரி மாணவர்களும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ எல்லா கவுன்சிலிங்கை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் எது வந்தாலும் உடனே நம்மளுடைய சேனலில் வீடியோவை பதிவு செய்வோம். அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.